ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகாராஷ்டிரன் ஸ்டைலில் எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுகர் பேஷண்ட், அப்புறம் லெக் பெயின் இருக்கவங்க, முட்டு வலி இருக்கிறவங்க, இந்த மாதிரி புளியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக் கிரேவி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதுக்கு வந்துட்டு ரைஸ் கூடவோ அல்லது சப்பாத்தி கூடவோ பூரி கூடவோ நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் 3 பச்சை மிளகா, இஞ்சி. ஒரு நம்மளுக்கு எத்தனை எக் தேவையோ அந்த எக்கை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பேசன் பவுடரை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வெறும் எம்டி பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேவி ரெடி பண்ண வச்சுருக்கிற தேங்காய் துருவல், அப்புறம் வெங்காயம், இஞ்சி, அப்புறம் பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இந்த எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை கிரேவி பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை நல்லா ஹோல்ஸாவோ இல்லை நைஃப் வச்சோ நம்ம ஒரு கோடு போட்டோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதை அந்த ஆயில் மேலே போட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணி கீறி வச்சுருக்கிற அந்த எக்கை எடுத்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி பண்ணதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் அந்த கிரேவியை எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான மசாலா பொடிகளை எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். அந்த பேஸ்ட்டு கூடயே நம்ம அதை மசாலா பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி அதில் ஒரு ஃப்ளேவர் வந்து மறுமணம் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து அது கூட சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இது நம்ம எவ்வளோ கிரேவி நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அந்த கிரேவி பதத்தை வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. இன்னும் கூட நம்மளுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கெல்லாம் எடுத்து ஒன்றன் பின்னா ஒன்றா போட்டுக்கோங்க. ஏற்கனவே மசாலா எல்லாம் நம்ம வதக்கியிருக்கிறதுனால தண்ணி கொதித்ததும் நம்ம இப்போ எக்கையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட் அதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பேசன் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா அழகாக கட்டிப்பட்டு ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்மளோட குழம்பு வந்துடும். இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும்போது லாஸ்ட் எண்டில் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் விடலை, சாப்பிடும்போது எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புளியோட டேஸ்ட்டு வேண்டாம், அந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் நார்மலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.